ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஊழியத்தின் முக்கிய நோக்கம் நாம் வேதத்தில் உள்ள இரகசியங்களை ஆராய்ந்து அறிந்து அவைகளை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல நடந்து பரலோக ராஜ்யத்தில் நாம் அனைவரும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே அநேக வேத இரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக இந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் வேதத்தில் கற்று தேர்ந்தவர்களாய் மாற்றும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தம்மை போல மாற்றுவாராக. ஆமீன். இன்றைக்கும் நான் பார்க்க போகிற வேத பாடத்தின் தலைப்பு ஓய்வு நாள். ஓய்வு நாள் எப்படி உண்டானது, ஏன் கர்த்தர் உண்டாக்கினார், சனிக்கிழமை ஓய்வு நாளா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா, அல்லது வாரத்தின் ஏதாவது ஒரு நாள் ஓய்வு நாளா என்று நாம் பார்க்க போகிறோம். ஓய்வு நாளில் அநேகர் சொந்த வேலையை செய்யக்கூடாது, சொந்த பேச்சை பேசக்கூடாது, சொந்த தொழிலை செய்யக்கூடாது, வீட்டிலே சமைக்கக்கூடாது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எல்லாம் உண்மையா? அது எல்லாம் மாம்சத்துக்குரிய கட்டளைகளா அல்லது ஆவிக்குரிய கட்டளைகளா? இந்த கட்டளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றி தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவது ஓய்வு நாள் எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த முடித்த பின்பு என்ற அந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. தேவனாகிய கர்த்தர் தாம் செய்த, தாம் உண்டாக்கின, தாம் படைத்த எல்லா கிரியைகளையும் முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்த நாள் ஓய்வு நாள் என்று எண்ணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் 6 நாளும் வேலை செய்து அவர் படைத்த படைப்புகளை முடித்த பின்பு ஓய்வு நாள் ஏற்பட்டது. 3வது வசனம் வாசிப்போம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவன் முடித்து ஓய்ந்திருந்தபடியினால் அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினபடியினால் ஓய்வு நாள் ஏற்பட்டது. தேவன் 6 நாட்கள் வேலை செய்து கிரியைகளை நடப்பித்து இந்த உலகத்தை முடித்த பின்பு முடிந்தபடியினால் ஓய்வு நாள் ஏற்பட்டது. 6 நாள் வேலை செய்து முடித்து 7வது நாள் தான் ஓய்வு நாள் ஏற்பட்டது. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். இது 7வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாளாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் அதை தம்முடைய மக்களுக்கு ஓய்வு நாளாக கட்டளை கொடுத்தார். யாத்ராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 7வது நாளை பரிசுத்தமாய் ஓய்வு நாளாக ஆசரிக்க கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கும். 9வது வசனம் வாசிப்போம். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 10வது வசனம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியர்களானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்த ஓய்வு நாளில் தானோ தன் குடும்பத்தை சார்ந்தோ தன் வீட்டில் உள்ள எதுவோ யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படியானால் இன்றைக்கு நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறோம் என்றால் நாமோ நம்முடைய வீட்டில் இருக்கிற யாவருமே, நம்மை சார்ந்த யாவருமே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படி இன்றைக்கு நம்ம நடைபெறுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனா ஓய்வு நாளை ஏன் கடைபிடிக்க கர்த்தர் கட்டளையிட்டார்? 11வது வசனம் வாசிப்போம்.
கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாருங்க, 6 நாளும் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் முடித்து அந்த 7வது நாளை ஆசீர்வதித்து ஓய்வு நாளாய் அறிவித்தபடியினால் அதை தம் மக்களாகிய நாம் அந்த 7வது நாளை பரிசுத்தமான ஓய்வு நாளாக கடைபிடிக்க கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை அவர் நித்திய கட்டளையாக மாற்றினார். நித்திய கட்டளை என்றால் என்றென்றுக்குமே அந்த கட்டளை அழியவே அழியாது. இந்த உலகம் யுக யுகமாய் இருக்கிற வரைக்கும் இந்த ஓய்வு நாள் நித்திய கட்டளையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நித்திய கட்டளை. யாத்ராகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு அது நித்திய கட்டளையாக ஆசரிக்கும்படி கை கொள்ள கட்டளை கொடுக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் நித்திய காலமாக அந்த ஓய்வு நாள் கட்டளையை அவன் கடைபிடித்தே ஆக வேண்டும். இது மிகவும் கடினமான ஒரு கட்டளையாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாமே மனிதர்களால் கடைபிடிக்க முடியாத கடினமான கட்டளைகளாய் இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்களால் கடைபிடிக்க முடியாத அந்த கட்டளைகளை அவர் கைக்கொண்டு நடந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஆவிக்குரிய கட்டளைகளாக மாற்றினார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே தன்னுடைய மகனை அனுப்பி அவரை செய்ய வைத்து அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் ஆவிக்குரிய கட்டளைகளாக மாற்றினார். 4வது வசனம் வாசிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பாருங்க, அழகா சொல்றாரு. மாம்சத்தின்படி ஓய்வு நாளை கடைபிடிக்க கூடாது, ஆவியின்படி அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் அது நீதியாக மாறும். மாம்சத்துல எந்த கட்டளையும் நாம் கடைபிடிக்கிறவர்களாய் இல்லாமல் ஆவியிலே கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியில் நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துதான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருந்தார். கிறிஸ்து வந்து அந்த நியாய பிரமாணத்தில் செய்யக்கூடாதவைகளை மனிதர்களால் செய்ய முடியாததில் தாமே செய்து முடித்து அதை நிறைவேற்றி முடித்தார். ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லா கட்டளைகளும் கிறிஸ்துவே வந்து செய்து முடித்து அதை முடிவாக்கி விட்டார். அதனால மாம்சத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை நாம் நீதியில் ஆவியில் கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாமும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்து விட்டோம். 18வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படியானால்
நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை மாம்சத்தில் நாம் கடைபிடிக்காமல் ஆவியில் கடைபிடிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் மாம்சத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாய் இராமல் இருப்போம். ஓய்வு நாள் யாரை பற்றியது? எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? கொலேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படி என்றால் அந்த ஓய்வு நாளை குறித்து ஒருத்தரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, கூடாது. ஏன் முடியாது, ஏன் கூடாது? 17வது வசனம் வாசிப்போம். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ ஓய்வு நாளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ கிறிஸ்துவை போல நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஓய்வு நாளை நாம் மாம்சத்தில் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. கிறிஸ்து வாழ்ந்ததை போல வாழ்ந்து காட்டி, கிறிஸ்து பேசியதை போல பேசி, கிறிஸ்து நடந்ததை போல நடந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறது தான் ஓய்வு நாளின் முக்கிய குறிக்கோளாய் தேவன் நியமித்தார். ஆனால் நாம் அதை அறிந்தவர்களாய் காணப்படாமல் ஓய்வு நாளில் வீடு காலி பண்ணக்கூடாது, ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் கல்யாண பேச்சு பேசக்கூடாது, ஓய்வு நாளில் இந்த காரியம் செய்யக்கூடாது என்று நாம் கிறிஸ்துவை பற்றி சிந்திக்காமல் உலக காரியங்களை பற்றி போதித்து கொண்டிருக்கிறோம். உலக காரியங்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து அதற்காகவா மரித்தார்? கல்யாண பேச்சை பேசக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது, சொந்த பேச்சை பேசக்கூடாது, அதற்காகவா கிறிஸ்து மரித்தார்? அப்ப வேதம் இதுக்காகவா படைக்கப்பட்டது? வேதம் எதுக்காக ஓய்வு நாளை உண்டாக்கியது? அது ஒரு உயர்ந்த நோக்கம். அது கிறிஸ்துவை பற்றியது. ஒரு விசுவாசியை ஆவிக்குள்ளாக நடத்துவதற்கானது. அந்த விசுவாசி தன்னுடைய சிந்தைகளையும் தன்னுடைய யோசனைகளையும் தன்னுடைய பேச்சையும் தன்னுடைய நடக்கையும் பிதாவுக்கு சித்தமானபடி பேசுவதும் சிந்திப்பதும் யோசிப்பதும் தான் ஓய்வு நாளுக்குரிய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அது வருங்காலத்தை குறித்த நிழலா இருக்கிறது என்கிறார். வருங்காலத்தின் குறித்த நிழலா இருக்கிறது என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். கிறிஸ்து தரப்போகிற ஓய்வுக்கு அடையாளமாக, இளைப்பாறுதலுக்கு அடையாளமாக, நாம் நிழலாட்டமாக கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய ஆவியில் இளைப்பாறுதலை நாம் கண்டடையும்படியாக ஓய்வு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நாம் பேசுகிற பேச்சிலே உண்டாகும், நாம் பார்க்கிற பார்வையிலே உண்டாகும், நாம் நடக்கிற செயல்களிலே உண்டாகும், நாம் யோசிக்கிற யோசனைகளிலே உண்டாகும். அதை தான் நிழலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வியலை கடைபிடிக்க தான் ஓய்வு நாளை கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனால் நாம் இதை பற்றி சிந்திக்காமல் வேற ஏதோ காரியத்தை குறித்து ஓய்வு நாளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாள் என்பது நாம் நம்முடைய ஆவியிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. நாம் முதலாவது பார்த்தோம், கர்த்தர் ஆதியாகம புஸ்தகத்தில் 6 நாட்கள் வேலை செய்து அந்த வேலையை முடித்து பின்பு ஓய்ந்திருந்தபடியினால் ஓய்வு நாள் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அநேகர் சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் இதில் இந்த நாள் ஓய்வு நாள், அந்த நாள் ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொண்டு அதை அனுசரித்து கொண்டும் வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்து மரித்த பின்பு அந்த ஓய்வு நாள் என்றைக்கு உண்டானது என்றால், கிறிஸ்து பிதாவாகிய தேவன்
6 நாள் படைத்த படைப்புகளை தம்முடைய 3 வருஷ ஊழிய காலத்தில் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்தார். கர்த்தர் 6 நாள் உண்டாக்கின படைத்த எல்லா படைப்புகளையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் 3 வருஷத்திலே எல்லா காரியங்களையும் எல்லா படைப்புகளையும் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து சிலுவையில் முடிந்தது என்று சொன்ன அன்றைய நாளிலிருந்து ஓய்வு நாள் தொடங்கிவிட்டது. ஆவிக்குரிய ஓய்வு நாள் தொடங்கிவிட்டது. எப்படி கர்த்தர் முடிந்தது, தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஓய்ந்திருந்த அந்த நாள் ஓய்வு நாள் ஆனதோ, அதே போல சிலுவையில் இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டு ஓய்ந்த அந்த நாள் முதற்கொண்டு நாம் பரலோகத்துக்கு இளைப்பாறுகிற நாள் வரையிலுமே தொடர்ந்து ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் என்றது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வாரத்தின் எந்த நாளோ கிடையாது. அது இயேசு என்று முடிந்தது என்று சொல்லி ஓய்ந்திருந்தாரோ அந்த நொடியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள், ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாள். ஒவ்வொரு நாளும் நாம் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவர்களாய் காணப்படுவதுதான் ஓய்வு நாள். அதனால் வாரத்தில் சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பது கிடையாது. அப்போ அநேகர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை கல்யாண பேச்சை பேசக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையில் சமைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார்கள். நாம் அதை பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? இதையும் நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள் அப்படி என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை முதலாவதாக சபை கூடிய நாள். அப்போஸ்தலர்கள் காலத்தில் முதலாவதாக சபை அன்றைய நாளில் தான் கூடியது. அது ஏன் அன்றைய நாளில் கூடியது என்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் நாள் தரிசனமானார். வாரத்தின் முதலாவது நாள் மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்து தரிசனமான அந்த நாளை தான் வாரத்தின் முதலாவது நாள் சபை கூடுதலாக அப்போஸ்தலர்கள் நியமித்தார்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அந்த வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்குதலும் பிரசங்கம் செய்தலும் ஆராதனைகளும் உண்டானது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள் கிடையாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் அந்த நாளை நினைவு கூறும்படியாக ஞாயிற்றுக்கிழமையை நாம் சபை கூடுகிற நாளாக நம்முடைய அப்போஸ்தலர்கள் நியமித்தபடியினால் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருகிறோம். எனவே ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாளே கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லப்படுகிற அந்த காரியங்களும் செல்லுபடி ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கூடி வரும் நாளாக நியமித்தார்கள். அது மேலும் பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனம். நாம் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். ஆமா, இப்பதான் அந்த ஓய்வு நாள், அந்த வாரத்தின் முதலாவது நாளில் சபை கூடுகிற நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமைந்தது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. எப்படி பிதாவாகிய தேவன் ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தம்முடைய கிரியைகளை முடித்த பின்பு ஓய்ந்திருந்தார்.
அப்ப இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளில் 3 வருடத்திலே இந்த படைப்புகளை எல்லாம் ஆவிக்குரிய படைப்புகளாக படைத்து முடித்து ஓய்ந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு எல்லாம் முடிந்தது என்று ஜீவனை விட்ட அந்த நொடியில் இருந்து ஓய்வு நாள் உண்டானது. அதனால ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் சனிக்கிழமையா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அது சனிக்கிழமையும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாளாக நாம் மாம்சத்தில் கடைபிடிக்காமல் ஆவியில் கடைபிடிக்க வேண்டும். ஓய்வு நாளின் நோக்கம் என்ன? ஓய்வு நாள் எதற்காக கொண்டு வந்தார் கர்த்தர்? அதனுடைய நோக்கம் என்ன? பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாகத்தான் ஓய்வு நாளை கர்த்தர் கொண்டு வந்தார். படிங்க. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லி. அப்ப எப்படி நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும்? நாம் எல்லாவற்றையும் சகித்து, எல்லா பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து, நாம் இருதயத்தில் அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் நாம் அன்புக்குரியவர்களாய் நடக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் நம் இருதயத்திலே கிடைக்கும். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். யாரால போதிக்கப்பட்டேன்? கிறிஸ்துவால. அதாவது எதை குறித்து நீ கவலைப்படாத, நீ திருப்தியா இருக்கிறதே போதுன்னு திருப்தியா இரு, மனரம்யமா இரு, தாழ்ந்திரு, சகித்திரு, அன்பாயிரு. இருதயத்தை நாம் ஓய்வு நிலையிலே வைத்திருக்கிறது தான் ஓய்வு நாளினுடைய முக்கிய நோக்கமாக இங்கு பவுல் பிரசங்கிக்கிறான். இந்த ஆத்மா ஓய்வு நிலை, இருதயம் ஓய்வு நிலையில் இருப்பதுதான் ஆத்மாவை நாம் ஓய்ந்திருக்க செய்கிறோம். இருதயம் நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய புத்தி, நம்முடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய ஆத்மாவின் செயல்களாக நம்முடைய இருதயத்திலே இருக்கிறது. அப்போ நாம் எல்லாவற்றையும் சகித்து, பாடுகளை சகித்து, நிந்தைகளையும் அவமானங்களையும் சகித்து, உலக பிரகாரமாக நாம் கோபப்படாமல், புறம் பேசாமல், நாம் அவதூறு செய்யாமல், நாம் எல்லாவற்றிலும் அன்பாய் நடந்து நம்முடைய ஆத்மாவை அமைதிப்படுத்துகிறது தான் ஓய்வு நாள். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் நாமே கடைபிடிக்க கற்றுக் கொடுப்பது தான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்ப்பது, ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது. அப்படி என்ற உடனே அவங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் பேச்சை பேசாதீங்க, பிறந்த நாள் பேச்சை பேசாதீங்க, வளைகாப்பு பேச்சை பேசாதீங்க, தொழில் காரியத்தை பேசாதீங்க, வேலை காரியத்தை பேசாதீங்க. அப்போ சொந்த பேச்சு என்றால் என்ன? இதெல்லாம் சொந்த பேச்சா? இப்போ கல்யாண பத்தி பேசாத, சீமந்தத்தை பத்தி பேசாத, பிறந்த நாளை குறித்து பேசாத, வீட்டு காரியங்களை குறித்து பேசாத என்பது சொந்த பேச்சா? சொந்த பேச்சு என்றால் என்ன? இந்த ஓய்வு நாளில் சொந்த பேச்சு பேசக்கூடாது என்ற கட்டளை எங்கிருந்து வந்தது என்பது பார்ப்போம். ஏசியாவின் புஸ்தகம்
58வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து, உன் சொந்த பேச்சை பேசாம. இங்கதான் நாம எடுக்கிறோம். இந்த சொந்த பேச்சை பேசக்கூடாதுன்றது தான் கல்யாண பேச்சு பேசாத, மற்ற காரியங்களை பற்றி பேசாதேன்னு சொல்ல. 14வது வசனம். அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். இந்த மன மகிழ்ச்சி தான். இந்த மாதிரி நம்ம ஓய்வு நாளில் இந்த சொந்த பேச்சையும் சொந்த நடக்கையும் இராதபடிக்கு நாம் ஆவிக்குரிய பேச்சையும் ஆவிக்குரிய நடக்கையும் செய்தால் நாம் மன மகிழ்ச்சி உண்டாகும்படியாகத்தான் ஓய்வு நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை தான் நாம் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம். மன மகிழ்ச்சி எப்படி வரும்? நாம் ஆவியில் சகித்து ஆவிக்குரியவர்களாய் பேசும்போது, நடக்கும் பொழுது நாம் மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருப்போம். நம்முடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான் ஓய்வு நாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே சொந்த பேச்சு என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பிசாசுனுடைய பேச்சுகள் எல்லாம் சொந்த பேச்சுகள். அப்போ நாம் பொய் பேசுவது, கோபப்பட்டு பேசுவது, உண்மைக்கு மாறாக பேசுவது, பிதாவுக்கு சித்தமில்லாத பேசுகிற பேச்சுகள் எல்லாம் சொந்த பேச்சுகள். அப்ப சொந்த பேச்சுகள் என்னன்றதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கும். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுவது சொந்த பேச்சு. சுயமாய் பேசுகிறதா சொந்த பேச்சு. தன் சுய மகிமையை பேசுகிறவனே இருக்கிறான். என்ன போல யாரு இருக்கா? என்ன போல யாருமே இல்லை, நான் எல்லாவற்றிலும் உத்தமனா நடக்கிறேன், அதெல்லாம் சொந்த பேச்சு. அப்படிங்க தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடாமல் தனக்கு மகிமையை தேடுவதுதான் சொந்த பேச்சு. வாசிங்க. உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. பிதாவுக்கு மகிமை எதுவோ அதை பேசாமல் தனக்கு மகிமை எதுவோ அதை பேசுகிறது தான் சொந்த பேச்சு. இயேசுவும் சொந்த பேச்சை பேசவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை கொடுத்தார். பிதா என்னென்னபடியெல்லாம் பேசணும்னு சொன்னாரோ இயேசு சொந்தமா எதுவுமே பேசாம பிதாவின் சொன்னதன்படி பேசுவதுதான் பிதாவுக்கு சித்தமான பேச்சு. இதை விட்டு நாம் கல்யாண பேச்சு, தொழில் பேச்சு, வீட்டு காரியங்களை பற்றி பேசுது சொந்த பேச்சுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் உள்ள ரகசியங்களில் அந்த சொந்த பேச்சு என்றால் என்ன என்றால், நாம் புறம் கூறுதல், பிறரை அவமதிக்கிறது, அவமானப்படுத்துகிறது, தூற்றி திரிகிறது, பிறரை பற்றி அவதூறு பேசுகிறது, இதெல்லாம் சொந்த பேச்சுகள். இந்த பேச்சுகளை நாம் ஓய்வு நாளில் பேசக்கூடாது. ஓய்வு நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை கிடையாது. நாம் என்று முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் பரலோகத்துக்கு இளைப்பாறுதல் போகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த ஆவிக்குரிய பேச்சுகளை கடைபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க, அவரும் பிதாவுக்கிட்ட என்ன கேள்விப்பட்டாரோ அதை தான் பேசுவார். அவருக்காக மகிமை எதுவுமே அவர் பேச மாட்டார். அப்ப சொந்த பேச்சை பேசாமல் நாம் எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகிறவர்களை காணப்பட வேண்டும். எபேசியரின் புஸ்தகம்
4வது அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேச வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய பேச்சு. சொந்த பேச்சுன்றது பிதாவின் சித்தம் இல்லாத பேசுகிற பேச்சுகள் எல்லாம் சொந்த பேச்சுகள். பிதா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி பேசுவதுதான் பிதா ஆவிக்குரிய பேச்சுகள். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். பாருங்க, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோப பேச்சு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான பேச்சு. அதுவரை யாக்கோபு 4:11 பார்ப்போம். அதுல விரோத பேச்சை பேசாது. இந்த விரோத பேச்சும் மாம்சத்துக்குரிய பேச்சு. 1 கொரிந்தியர் 4:19 யூதா 1:16 சொல்லுது, இருமாப்பாய் பேசக்கூடாது. இருமாப்பாய் பேசுவதும் சொந்த பேச்சு. 1 யோவான் 4:5 உலகத்துக்குரியவைகளை பேசக்கூடாது. யூதா 1:15 அவபக்தி உள்ள கடின வார்த்தையான பேச்சுகள். அப்ப 2 பேதுரு 3:16 வேத புரட்டு பேச்சுகள். 2 பேதுரு 2:18 அகந்தையான பேச்சுகள். 1 தீமோத்தேயு 5:13 தகாத பேச்சுகள். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம் இழிவான ஆதாயத்துக்கான போதனை பேச்சுகள். எபேசு 5:4 புத்தியின பேச்சுகள். இந்த பேச்சுகளை எல்லாம் நாம் ஓய்வு நாளாகிய கிறிஸ்துவின் நாளில், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இந்த பேச்சுகளை எல்லாம் நாம் பேசாமல் ஆவிக்குரிய பேச்சுகளை பேச வேண்டும் என்பதற்கு தான் சொந்த பேச்சை பேசக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டு ஆவிக்குரிய பேச்சுகளை பேச சொன்னார். இதுதான் ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசாத இருப்பாயாக என்று தேவன் சொன்னதனுடைய நோக்கம். இதுவரை நாம் பார்த்தது ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசக்கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். சொந்த பேச்சு என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஆவிக்குரிய பேச்சு என்பது என்ன என்று பார்த்தோம். அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் ஓய்வு நாளில் அடுத்த காரியத்தை குறித்து பேச போகிறோம். அடுத்து என்ன காரியத்தை குறித்து பேச போகிறோம் என்றால், ஓய்வு நாளில் உன்னுடைய வீட்டிலிருந்து எந்த சுமையும் சுமக்கக்கூடாது, சுமந்து செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அது வீடு காலி பண்ணக்கூடாதா, அதை குறித்தான பேச்சா என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதில் உள்ள ஆவிக்குரிய ரகசியங்களை கற்று தேர்ந்து நாம் ஆவிக்குரியவர்களை நடக்கும்படியாக கர்த்தர் தாமே அந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. லேவி பைபிள் மினிஸ்ட்ரி நடத்தும் ஆன்லைன் வேதாகம கல்லூரி. இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரியில் சேர விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவி மூலமாகவும் மற்றும் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படும் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று படிக்கலாம். மேலும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கற்றுக்கொள்ள லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382023109 9940145408 7904787 918 9500107013. மேலும் நேரில் எங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியம் வழியாக அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மதுராந்தகம், கூவத்தூர் இந்த இடங்களில் வசிப்பவர்கள் நேரில் வந்து படிக்கலாம். இதன் விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7904787918 9940145408. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.